ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ராஜ்மா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் நைட்டே ராஜ்மா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது உப்பு போட்டு வேக எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ராஜ்மாலே நிறையா டிஷ் செய்வாங்க. ஜீரா ரைஸ், ராஜ்மா கிரேவி வச்சு சாப்பிட்லாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ராஜ்மா புலாவும் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் ராஜ்மா புலாவ் தான் செய்ய போகிறேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த அடக்கில் 3 அடக்கு அரிசி நான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நெய் ஊற்றிக்கலாம். நெய் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஏன் சேர்த்துறோம் அப்படின்னா, அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 3 வெங்காயம், பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ராஜ்மா பார்த்திங்கன்னா, இந்த நார்த் இந்தியன் சைடில் நிறைய சாப்பிடுவாங்க. பூரி, சப்பாத்தி கூட கீ ரைஸு, ஜீரகம் ரைஸ் இதெல்லாம் நல்லாவே சாப்பிடுவாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும், சீக்கிரம் வதங்கும். 2 ஸ்பூன் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நல்லா வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளினா 3 சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியில் ஒரு 4 சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். புதினா போடணுன்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் புதினா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துலாம் இதில் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். ஸோ 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணணுன்னு தேவையில்லை. கரம் மசாலா, பிரியாணி மசாலா அது எதுவுமே தேவையில்லை. வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறி வந்ததுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கலர் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அது நல்லா காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்தோன்னா நல்லா கலர் கிடைக்கும். எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இதில் வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. ஸோ அதுவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மசாலாலாம் அதில் இறங்குறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடலாம். லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் 1/2 லெமன் தான் எடுத்திருக்கேன். லெமன் இல்லாதவங்க தயிர் சேர்த்துக்கலாம். நான் அரிசி எந்த அடுக்கில் எடுத்தனோ அதிலே 2 மடங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி தண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு அடுக்குக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு தான் சேர்த்துக்கணும். நான் எந்த அடுக்கில் அரிசி எடுத்தேனோ அதே அடுக்கிலே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தம் 6 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இப்போ ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரம் உப்பெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி அப்பப்போ பார்த்துக்கோங்க. மூடி வச்சிடலாம். தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ராஜ்மா புலாவுக்கு நான் வீட்டில் செஞ்ச தயிர் தான் இது. நாங்கள் ரெகுலராக வீட்டில் தயிர் போடுவோம். ஸோ தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம். உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம். ராஜ்மா புலாவுக்கு தயிர் சட்னி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ராஜ்மா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா ரெடி ஆகிருக்குன்னு. அது மேலே நெய் ஊற்றி பரப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ராஜ்மா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலராக இந்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ராஜ்மா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பாய்.